என்எல்சியின் 5% பங்குகளை தமிழகத்துக்கு தரும் திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக ஏற்க வேண்டும் என பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே தமிழகத்துக்கு பங்குகளை விற்க செபி தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு ஞாயிறன்று ஒரு அவசர கடிதத்தை அனுப்பினார். அதில் என்எல்சியின் 5% பங்குகளை தனியாருக்கு விற்கும் முடிவை கண்டித்து 4வது நாளாக தொடரும் என்எல்சி தொழிலாளர்கள் போராட்டத்தால் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவே மின் பற்றாக்குறையால் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார். என்எல்சியின் 5% பங்குகளை தமிழகத்தின் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு விற்க வேண்டும் என தான் தெரிவித்த திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கடிதத்தில் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இந்த பங்கு பரிமாற்றத்துக்கான வழிமுறைகளை விரைந்து செய்து முடிக்கும்படி இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்துக்கு செபி உத்தரவிடும்படியும் பிரதமரை அந்த கடிதத்தில் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தரப்பில் செய்யப்படும் காலதாமதம் தமிழக மக்களுக்கு கடும் துன்பத்தை அளிக்கும் என்பதையும் கடிதம் மூலம் பிரதமருக்கு ஜெயலலிதா நினைவுபடுத்தியுள்ளார். இதனிடையே தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு என்எல்சியின் 5% பங்குகளை விற்கும் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்க செபி தயாராக இருப்பதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய அரசின் பங்குகள் விற்பனை துறைக்கு செபி கடந்த வாரம் அனுப்பிய கடிதத்தில் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் புரோகிராம் எனும் திட்டம் மூலமாக தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு என்எல்சியின் பங்குகளை விற்க முடியும் என்று தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக உறுதியான செயல் வடிவத்தையும் 5% பங்குகளை வாங்கப் போகும் பொதுத்துறை நிறுவனங்களின் பட்டியலையும் அனுப்பி வைக்கும்படி தமிழக அரசை செபி தற்போது கேட்டுக் கொண்டுள்ளது.